வைகாசி விசாக விரதம் மிக முக்கியமான விரதமாக சொல்கிறோம். அந்த வைகாசி விசாக விரதத்தை கடைபிடித்தால் என்ன பலன் கிடைக்கும், எந்த செயலை செய்யும் பொழுதும் என்ன பலன் கிடைக்கும் என்று தெரிந்தால் அல்லவா ஆர்வமாக அந்த செயலை செய்வோம். அப்படி இந்த வைகாசி விசாக விரதத்தை கடைபிடித்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் கேட்டதையெல்லாம் கொடுப்பான். அது மட்டும் கிடையாது. பொதுவாக வைகாசி மாதமானது கோடை காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்கக்கூடிய அந்த பருவநிலை மாற்றம் ஏற்படக்கூடிய காலம்தான் இந்த வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதத்திலே வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தில் யார் விரதமிருந்து முருகப்பெருமானை வணங்குகிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் இதுவரை இருந்த துன்பங்கள் அகன்று அவர்களுடைய வாழ்வில் வசந்தம் ஏற்படும். பௌர்ணமியைப் போல ஒளி வெள்ளம் பெருகும். முருகப்பெருமான் அவர்களுக்கு கேட்டதையெல்லாம் கொடுப்பார், நினைத்ததையெல்லாம் நடத்தி வைப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை, எந்த மாற்று கருத்தும் இல்லை.